வாழ்வளமுடன் நம் சிந்தனையை உடல்நலத்தை சீர் செய்து உய்வித்து கண்ணை மிகாப்பது போல் நம் அனைவரையும் தொண்டாற்றி இன்பம் காண வைத்திருக்கக்கூடிய அருள் தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்களை மனம் மொழி மெய்களினால் வணங்குவோம், வாழ்த்துவோம். வாழ்வளமுடன். நல்ல நிர்வாகம் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். இந்த தாரமதி சொந்தக்காரர் சேவைக்காக மத்திய அரசனுடைய உயரிய விருதான பத்மஸ்ரீ பட்டம் பெற்று உலக சேவா சங்கத்தை ஐநா சபை ஆலோசனைக்குழு உறுப்பினராக உயர்த்தி 23 நாடுகளிலும் 215 அறிவுகளை திறந்தும் 400க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகளாகவும் 2005 ஓமயங்களாகவும் பல துறைகளிலே, குறிப்பாக பல்கலைக்கழகங்கள பாடத்திட்டங்களாகவும் அனைத்து துறைகளுக்கும் பயிற்சி வழங்கக்கூடிய ஒரு வல்லமையை வழிகாட்டுதலை செய்யக்கூடிய தலைவர் SKM மயில்வாகனனுடைய வழிகாட்டின்படி இயக்குநரகங்கள், மண்டலங்கள், அறக்கட்டளைகள், தௌமியங்கள், பல தன்னார்வ தொண்டர்கள் உழைப்பால் இன்றைக்கு இந்த வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் என்று அனைவரையும் நன்றியோடு வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்றோம். வாழ்வளமுடன். அன்பு சார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, இந்த புனிதமான நல்ல நாளிலே காலை பொழுதிலே ஆழியார் திரு மண்ணிலிருந்து தினசரி காலை முதல் இரவு வரை பல நற்செய்திகளையும் பயிற்சிகளையும் தத்துவங்களையும் பல துறை பேராசிரியர்களை நம்மை தினசரி இணைத்துக் கொண்டிருக்கூடிய நமது ஆழியார் ஐடி இயக்குநரகத்துக்கும் இயக்குனர் முரளி ஐயா, சத்திகுமாரவேல் போன்ற இயக்குநர்களுக்கும், அங்கே சிறப்பாக நம்மை வழிநடத்தக்கூடிய ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், அதை விட இதுக்கு தன்னார்வ தொண்டாக செய்யக்கூடிய பேராசிரியர் மக்கள், குறிப்பாக வீரப்பன், சிவமுத்திரன் உள்ளிட்ட பேராசிரியர் மக்களுக்கும், அன்பு சகோதரிகள் சிறப்பாக ஒருங்கிணைக்கிறார்கள், அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை வாழ்த்தாக தெரிவிப்போம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு சிந்தனையை, ஏன்னா சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகி விடுவார்கள் என்ற வார்த்தையை ஆழமா வச்சுக்கணும். ஏன்னா வேதாத்திரி மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்தே தெளிவாய் நீ. சுயமா சிந்தித்து தெளியணும். அப்ப அந்த அற்புதமான ஒரு வரியை மனதில் வைத்துக் கொண்டு இந்த சிந்தனையாக சிந்திக்கின்றோம். சிந்தனைனா உயர்ந்த சிந்தனை, இறை சிந்தனை. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். இருக்கிற வித்தையிலே பிரம்ம வித்தை உயர்ந்த வித்தை. பிரம்ம ரிஷிகள், பிரம்ம ஞானிகள் சொல்ல மாட்டீங்களா? அப்போ இந்த அற்புதமான பிரம்ம வித்தியை எளிமையாக சாதாரண பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் பாமர மக்கள் தத்துவ ஞானி வேதாத்திரி மகிழ்ச்சி விதைச்சிட்டு போயிருக்கிறார். கொடுத்துட்டு போகல, விதைச்சிருக்கிறார். அதை எடுத்து இன்னும் பல மடங்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பேராசிரியர் மக்கள். அதனால அந்த நற்செய்தியோடு அப்ப சிந்தனை, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமா சிந்தித்து தெளிவாய் நீ. அந்த உறவுல ஒரு வரி வரும், இன்னும் வேறு என்ன வேண்டும். சென்ற மாதம் அதை பற்றி நிறைய அன்பர்கள் நல்ல நல்ல செய்திகளை தெரிந்து கொண்டோம் என்று பாராட்டு தெரிவித்தார்கள். அத்தனையும் குருநாதருக்கு சமர்ப்பிக்கின்றோம். அப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அது ஒட்டிதான். அதுக்கு அடுத்தது என்ன? தப்பித்தலா விடுதலையா? 2 கேள்வி தான் கேட்கணும். இன்னும் வேற என்ன வேணும் கேட்டுட்டோம் இல்லைங்களா? என்ன வேற வேணும்? என்ன பெற்றுக்கிறோம்? பெற்றது சரியா இருந்தா தானே நம்ம வேணும் வேண்டாம்னு சொல்ல முடியும். என்ன பெற்றுக்கிறோம் என்று பெற்றதும் விட்டதும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. பெற்றதும் விட்டு, அது கூட ஒரு தலைப்புல பேசணும். பெற்றதும் விட்டதும் அர்த்தம் சொல்லுவாங்க. விட வேண்டியது விட்டு விட்டால் போதும், பெற வேண்டியது தானாக இருக்குது பார். இன்னொன்னு பெற வேண்டாம், விட வேண்டியது விட்டு விட்டால் பெற வேண்டியது தானாக இருக்கிறது. அதான் நம்ம நோக்கம். அது விடுறதுக்கு தான் இந்த தவம், தற்சோதனை ரெண்டுமே. அது நல்லா பண்ணணும், முழுமையாக செய்யணும். ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன வரும்? உறுதி வரும், நுட்ப வரும், சக்தி வரும். அன்றன்று அடைய அனுபவங்கள் எல்லாம் அறிவில பயந்துவிடும். ஆழ்ந்தாய்ந்து நன்று என்று கண்டபடி செயலாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். என்ன பண்ணும்? என்றென்றும் கருவிடத்தை அறிவை ஒன்று இயற்கை முறை சிறப்புடைய இதுவே தவம் பண்ணிட்டே இருக்கணும்.
அயரா விழிப்புணர்வு சொல்லுவாங்க. அது எந்த நேரம் அதுல வந்து சூரிய வரக்கூடாது, மறந்துடவும் கூடாது, மறுக்கக்கூடாது, மறக்கக்கூடாது. இப்ப அந்த நிலையிலே நாம் செய்யக்கூடிய அற்புதம் தவம். என்ன தவம்? குண்டலினி யோக தவம். அதை பத்தி ஏற்கனவே நல்ல தெளிவா தெரியும். அதனால புரிஞ்சுக்கணும். உயிர் தவம், ஆத்ம தவம். அப்போ இது என்ன இருக்கு? தப்பித்தலா விடுதலையான்னு 2 கேள்விக்கு பதில் கிடைக்கணும். அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு இல்லைங்க. நீ தப்பிச்சிட்டீங்களா அல்ல விடுதலை ஆயிட்டா யாரும் கேட்க வேண்டாம். நம்ம தப்பிச்சிட்டோமா அல்ல விடுதலை ஆயிருக்கணுமா? வாழ்க்கையில தப்பித்து கொண்டே வந்திருக்கிறோம். அதான் பிழைப்புங்கிற வார்த்தை கூட என்ன? பிழைப்பு என்ன? பிழையில இருந்து தப்பிச்சுட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி சொல்லுங்க. பிழைப்புங்கிற வார்த்தை என்ன? பிழை அதுல இருந்து தப்பிச்சுட்டே வர்றோம். பிழைப்பு ஏதோ பிழைச்சு வந்திருக்கிறோம் சொல்லமா இல்லைங்களா? பிழைச்சு வர்றது பிடிக்கும் இல்ல, விடுதலை அடைய வேண்டும். விடுதலை என்னன்னு தெரிஞ்சாதானே விடுதலைன்னா அடைஞ்சிட்டோமா இல்லையா? நிறைய பேரு தாங்கள் அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தெரியாமலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பல விஷயங்களில, பல பொருள்களிலே, பல எண்ணங்களிலே, பல சொற்களிலே அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனா அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் தெரியாம அடிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் சொல்லுவாங்க. அப்ப ஒருத்தர் சிந்திக்கணும். தப்பித்தல் வேண்டும் தான். ஆனா அது தப்பித்தல் அப்படி என்ன ஆகணும்? விடுதலையாக மாற வேண்டும். என்ன விடுதலை? எல்லா விடுதலையோட ஆன்ம விடுதலை அடையணும். ஆன்மா விடுதலை பெற வேண்டும். மகிழ்ச்சி ஒருவர் கூட சொல்லுவாங்க, இந்த சிக்கலுக்கு சொல்லுவாங்க இல்லையா? சிக்கல் இல்லாத வாழ்க்கை உலகத்துல யாருக்கு இல்லை, இறைவனால கொடுக்கவும் முடியாது. ஆனால் அந்த சிக்கல் ஏன்னா அந்த உடம்புக்குள்ள உயிர் சிக்கிட்டு இருக்குது. அந்த சிக்கல் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில சிக்கல் வரும். அதை புரிந்து போக்கி வாழ கத்துக்கணும். எல்லா பாதையும் உங்களுக்கு சிறப்பால போட்டு வச்சிருக்க மாட்டாங்க. மேடு பள்ளம் இருக்கும், பள்ளமேடு இருக்கும், உயர்வதாடு இருக்கும், தடை இருக்கும். அதுல நீங்க போக கத்துக்கணும். சொல்றாங்க இல்லைங்களா? மகிழ்ச்சி கொண்டாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க. சும்மா ஏதோ விரக்தியிலேயே போற வாழ்க்கை இல்லை. இன்பமான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை. இதோடைய வாழ்க்கை முறையே மகிழ்வோகம் ஈதல் இரவாமை தான். மகிழ்வோகம் ஈதல் இரவாமை. நல்ல வாழ்க்கை முடியும். பயிற்சி முயற்சி வேணும், சும்மா கிடைக்காது. ஏன் உங்களுக்கு இறைவனை கொடுக்கவில்லை என்றால் உழைத்துதான் பெற வேண்டும். சொல்றாங்களே, கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணியும் துன்பம் அவன். ஆனா செயலே செய்யாம நல்ல விளைவு வேணும்னு விரும்புறோம். எப்படி வரும்? விதைக்காம எங்க போய் அறுவடை செய்ய முடியும்? விதைச்சாதானே அது வளரும். அதுக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு காவல் காத்தாதானே வரும். விடுதலை என்னங்கிறதுக்கு ஒரு உழவன் கவியிலே சொல்லுவார் மகிழ்ச்சி. விவசாய கவியில அற்புதமா சொல்லுவார். அது அற்புதமான ஒரு விளக்கம். ஏன்னா மகிழ்ச்சி ஒரு விவசாயம் இருந்திருக்கிறார்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயம் பண்ணிருக்கிறேன், உடை உற்பத்தி பண்ணிருக்கிறேன், அதனால எல்லாரும் எல்லா தொழிலும் செய்ய வேண்டும் என்று முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவார். வித்து நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப, இந்த வரி பாருங்க, வித்து உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். ஆனா விளைவு மட்டும் எதிர்பார்க்கிறோம். ஆனா வித்து ஒழுங்கா போடுறது இல்ல, நிலம் ஒழுங்கா இல்ல, காவல் இல்ல, தண்ணி ஊத்தல, எப்படி இருக்கும்? நிலம் உரம் தண்ணீர் காவலுக்கு ஏற்ப விளைவு தரும். இது போல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவத்தை அறிவிலிட்டு, அத்துவித தத்துவத்தை அறிவிலிடணும். ஏகன் அநேகங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்காமற. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். விடுதலைக்கு அத்திவாரமே அதுதான். இறை தெளிவு, இறை ஞானம், இறைவனை பற்றி தெளிவு முழுமையா முதல்ல வரணும். வள்ளுவத்துல மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறார் இல்லைங்களா? அதனால பொய்ப்பொருளையே கண்டுகிட்டு இருக்கிறோம். பொய்ப்பொருளே மெய்ய மெய் நினைச்சிட்டு இருக்கிறோம். உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள் மெல்ல குடைந்தாடார். உள்ளத்தினுள்ளே உளவள தீர்த்தங்கள்ங்கிறார். மெல்ல குடைந்தாடார். பள்ளமும் மேடும் பரந்தறிவார கள்ளமணமை கல்வி இல்லார் என்றார். இதுதான் ஏதாச்சும் பயிற்சியா கொடுத்திருக்கிறார். அப்போ அது போல உனக்கு ஆசான் அத்துவித தத்துவ அறிவில் இடணும். அறிவு தியானம், ஆத்ம தியானம், கருதவம், அகத்தவம், அத்துவித தத்துவத்தை அறிவு. ஒழுக்கம் என்று உற வேணும். எல்லாம் பண்ணிட்டு ஒழுக்கம் இல்லைன்னா அத்தனையும் ஒழுக்கம் விழுப்பம் தானே. ஒழுக்கம் உயிரின் ஓம்பப்படுங்கிற இல்லையா? அந்த ஒழுக்கம் ஒழுக்கத்துக்கு வேற ஒன்னும் பெருசா
எங்கேயும் போய் நம்ம தேட வேண்டாம், எதுங்க ஒழுக்குங்க எப்படி நடந்துங்க வேண்டாம். அதான் சொல்றாங்க, 2 ஒழுக்க பண்பாடு பட ஒழுக்கத்தை எப்படி சொல்லித்தர முடியும்? நான் எனது வாழ்நாளில் யாருடைய ஒழுக்கமானது ரொம்ப தர மாட்டேன். இதோட ஒழுக்கம் என்ன இருக்குங்க? முடியாமல முடியும். ஆனா என்ன உள்ள இருக்கிற பதிவு நம்மளை கூடாம தடுக்கும், அது தாண்டணும். அப்போ ஒழுக்கம் என்ற உரம் போதுமா? அது மட்டும் போதாதுப்பா. அறிவை ஒன்று நித்ததவம், அறிவை ஒன்றும் நித்ததவம். சரி, ஒழுக்கமா இருக்கிறோம், ஆர்வத்தின் ஒழுக்காம இருக்கிறோம், அறிவுனை தியானம் பண்ண போதும் பத்தாதப்பா. அறிவு நித்தம் ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் வேணும். அதான் சிந்தனை, சீர்திருத்தம், சிக்கனம், சிறந்த வாழ்வு. ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி எத்தனை ஊத்தலாம்? தினசரி அது எவ்வளவு நாளைக்கு இருக்குது? ஒவ்வொரு பயிருக்கு ஒண்ணு இருக்கு. எல்லாம் பயிர் தான் தண்ணி இருந்துட்டே இருக்கணும். அல்லது மற்றதா இருந்தா வாரத்தில் ஒரு தண்ணி இருக்கணும், இருக்குல்ல, அது மாதிரி தண்ணி ஊத்திட்டே இருக்கணும். ஆராய்ச்சி என்னும் தண்ணீர் போதுமா? பத்தாதப்பா, இன்னும் முக்கியம் வேணும். நல்ல வித்து போட்டுட்டு நல்லா இருக்குது, அறிவு நித்ததான் செய்யற, ஒழுக்கம் உரம் இருக்குது, ஆராய்ச்சியும் தண்ணீரையும் ஊத்த. அடுத்து ரொம்ப முக்கியம், மிக மிக முக்கியம். என்ன முக்கியம்? நீ சரணமுற்று. அடிக்கடி சரணப்படுவோம். மனம் என்பது சரணப்படக்கூடிய தன்னுடையதுதான். ஆனா அதை நிறுத்தணும், சரணம் இல்லாமல் சொல்லுங்களா. சாந்தமான மனநிலைங்கிறாங்களா இல்லையா? சரணமுற்று. சாந்தமா இருக்கு முக்கியம் இல்லை, அங்க சரணம் வரக்கூடாது. எப்படி சாந்தமா இருக்காங்க, திடீர்னு சரணப்பட்டுருவா. சாந்தமான மனநிலையில் சரணமுற்று இருக்கணும். அப்பதான் சந்தேகம் செக்கலின்றி சாட்சிக்கு ஒரு உண்மனம். யாரும் சொல்ல வேண்டியது இல்லை, தேடுகள் கண்டறிவீர்கள். அப்போ நீ சரணமுற்று அருகுணங்களாக வித்தை எனும் காவல். பாருங்க வரி, அதான் காவல். ஒரு நாட்டுக்கு காவல் ரொம்ப முக்கியங்க, வீட்டுக்கு காவல் முக்கியங்க, ஏன் அருக்காப்பு முக்கியங்க. எல்லாம் காப்பு தான், வாழ்க்கையே காப்புலதான் இருக்கு. அதை உணரணும். அருக்காப்பு சாதாரணமானதல்ல, அடிக்கடி அருக்காப்பு விழிப்போடு இருக்கணும். பாருங்க, நீ விளைவாக நீ அடியும் கனிய ஞானம், அதான் தெளிவு, அதான் நிறைவு. கனினா என்ன? ஏன் நம்ம துரியாயுதம் கொடுக்கும் போது கனி கொடுத்து அவர்களை ஏன் நாம் வாழ்த்துகிறோம்? நிறைய பேர் விளக்கம் சொல்லியிருப்பாங்க, தெரிஞ்சிருக்கு. என்னன்னு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கணும். அதாவது கனி என்பது முழுமையானது. கனி என்பது முழுமையானது. அப்ப மனவளக்கல் நீங்க உடற்பயிற்சி செய்து தவச்சலராக இருந்து எல்லாம் பெற்று ஆகன சாந்தி பெற்று துரியம் செய்து நன்றாக உணர்வு பெற்ற பின்பு துரியாயுதம் கொடுக்கின்ற போது உங்களை அருட்செல்வர் என்ற ஒரு அற்புதமான தகுதியை மேம்படுத்தி கொடுக்கிறாங்க. மேம்படுத்தி நம்ம பொறுப்பு. கொடுத்தோன்னு மேம்பட்டு சொல்ல முடியாது. ஏணி இருக்குது, ஏறி நம்ம தான் போகணும். வழிகாட்டி கம்பங்கள் இது, இந்த வழியில போகணும். அப்போ அந்த இடத்துல என்ன சொல்றாங்க? நீ கனி போல உயர்ந்து கொண்டு வருகிறாய். வல்லராஜில காயாக இருந்த கனிவித்த அருட்பெருஞ்சோதி. காயாக இருந்த என்னை கனிவித்த அருட்பெருஞ்சோதி. அறுத்தந்தையும் சொல்லுவாங்க, கனிங்கிறாங்க, அறுத்தந்தை பழம்னு சொல்லுவாங்க. பழுத்த நிலை வரும் வரையில் பாருங்க, நான் பக்குவம் இல்லாம காயா பிஞ்சியா இருக்கேன். ஆனா அந்த பழுத்த நிலை வரும் வரைக்கும் எப்படி நீ நான் என்றே துரியாயுதம் கொடுத்து பதமடைந்தேன் ஒன்றானோம். ஜீவ ஆத்மா பரமாத்மோடு ஐக்கியமா இருக்கு. இந்த ஜீவ ஐக்கிய முக்தின்னு சொல்லுவாங்க, அது வார்த்தையில இல்ல. இரணையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, இந்த வரி பாருங்க, துரியாயுதம் விளக்கறக்கு ஒரு கவி. எல்லா பேராசிரியர்களும் அந்த கவியை தயவு செய்து கண்டிப்பா தவத்துக்கு உண்டான கவிகளை மனப்பாடம் பண்ணிக்கிறார். துரியாயுத விளக்க அருமையான கவி அது. இந்த முழுமை இப்ப சொல்ல முடியா, தப்பித்தல விடுதலையா, இந்த விடுதலை காலிய கவிதான் அந்த கவிதை. கவிதை கூட இல்லது, ஒரு பெரிய சத்திய வாக்கு. இரணையோடு எண்ணத்தை கலக்க விட்டு, கடைங்க அப்படியே உப்பு பொம்மை கடலாளத்தை பார்க்க போனேன்னா அதான் மாறிதான், அப்படி மாறிடணும். சிற்றரை பேரோடு இணைஞ்சிடணும். எங்க இருக்குது? பாலாய் போனேன் ஆதி என்ற வெளியில அறிவிவார் என்று அவதரித்து போனாரெல்லாம் ஆதியாய் அறிவறிந்து. அங்க அறிவு ஏதுங்கிறார். இந்த செருப்பு இன்னும் நெருப்பு பார்க்க போச்சுன்னா நெருப்பா போயிடும்.
ம்? அது மாதிரி என்ன பண்ணும், இரளையோடு எண்ணத்தை கலக்க விடணும். இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமா நம்ம தெரிஞ்சு உணரணும். அதாவது இரளையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் அமைதியில விழிப்பா இருக்கணும். விழிப்பா இருக்கணும், எப்பவுமே விழிப்பா இருக்கணும். உஷாருமா மகிழ்ச்சி. அயரா விழிப்புணர்வு சொல்லுவார். விழிப்புணர்வு மட்டும் போதாதுப்பா, அயரா விழிப்புணர்வு தான் முக்கியம். அப்ப விழிப்பா நிற்க என்ன ஆகும், நிறைநிலையே தானா. அதான் விடுதலை. நிறைநிலையே டேங்க் இருக்குல்ல, அங்க முன்னால இடம் இருக்கு, மத்தியில விடுதலை அடைய வேண்டியது இல்ல. பெரிய இடம்ல அது. இப்படி கனி தேங்க தவிர வேற ஒன்றும் வரது வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் தவறு. எல்லா படமும் கனியும். ஆனா அதுக்கு அது மாதிரி பக்குவத்தை உடனும் வந்துடும், நல்லா வந்துடும். பழுத்த நிலை வருவரை வார்த்தையில இல்ல, கவியா படக்கூடாது. அப்ப நிறைநிலையே தானாக உணர்வதாகும். எப்படி? நித்தம். தீபாவளி வந்து நர ஆகாசுரம் அழிச்சோன்னு தீபாவளி கொண்டாடுறது இல்ல. தீபாவளி ஏற்றினா நர ஆகாசுரம் அழிவான். அந்த விளக்கத்தை கூட இன்னைக்கு நம்ம ஆடியோவா போட்டோம், விளக்கத்தை. அப்ப நிறைநிலையே தானாக உணர்வதாகும். அது சொல்லி வருவதில்லை இந்த நிறைவு. இந்த திருமணம் கூட சொல்லுவார், இந்த ஆனந்த அனுபவத்தை, இறை அனுபவத்தை, இறை ஞானத்தை சொல்ல எப்படி சொல்ல முடியாது. அத கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டவர் வார்த்தை அதேதான். எல்லா சுகத்தையும் சொல்லலாம், இந்த சுகத்தை சொல்ல முடியாதுங்க. இது பேரின்ப சுகம். அது உதாரணம் சொல்ல பாருங்க. ஒரு தாய் தன் மகளுக்கு, ஒரு அம்மா தன்னுடைய மகளுக்கு தன்னுடைய கணவனோடு அடைந்த அந்த சுகத்தை சொல்ல முடியுமா? தாய் தன் மகளுக்கு தன் மனனோட ஆடிய சுகத்தை சொல்ல முடியாது. அது மாதிரி இந்த சுகத்தை சொல்ல முடியாது. தத்துவத்தி முடிவையான தானேயான தனையிறந்த வித்தியை தற்க வேண்டாம். தத்துவத்தி முடிவையான தானேயான தனையிறந்த வித்தியை தற்க வேண்டாம். தர்க்கத்தால கிடைக்காது. அப்ப நிறைநிலையே தானாக உணர்வதாக. எப்படி? நித்தம் உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும் எப்படி உறைந்துறைந்த நிலையில் பழகிக்கணும். சும்மா இல்ல, உரையன் அப்படியே குறைந்து போகணும், கலந்து போகணும். உண்டானோ பரமானந்த கர்மங்களா உறைந்து நிலை பழைய உலக அளவுக்கு என்ன அளவு கிட்டும். இதுதான் சாப்பிட்டாங்கன்னு சொல்ல மாட்டோம், இருக்கிறத அளவோட சாப்பிடும். எல்லாரும் பழகும், அளவு பழகு இல்ல, அது லிமிட்டட் சேவைகள்லாம் பெண் துணையில வாழ்ந்தாகணும். சாப்பிடுற தட்டு தமிழர் இருந்தா கூட ஐம்பொண்ணு ஒண்ணுதான். அதனால எதையுமே மண் மீது கொண்டு மன்னிக்கணுங்கய்யா, ஏதோ டிஸ்டர்பன்ஸ் வருது. ஒருத்தர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தார், நான் வந்து இமயமலைக்கு சாயங்காலம் போறேன். ஒரு அரசு வேலையில ஓய்வு பெற்ற டைம் டெல்லியில. அந்த அம்மா வந்து சாமிஜியுடைய நம்ம மனவளக்கலை அன்பர், சாமி ஒரு 3 மாசம் தான் இருக்குது அது பையனி ஓய்வு பெறதுக்கு. நான் ஓய்வு ஆனோன்னா நான் நேர ரிஷிகேஷ் போயிடுவேன் ஆசிரமத்துக்கு, நீங்களாம் எங்க பாத்துக்கணும்னு சொல்றாரு. தம்பி நான் எப்படி சாமி பண்றது, 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் கூட பண்ணல சாமி, என்ன சாமி பண்ண. அப்படியே அம்மா ஒரு நாளைக்கு அவரை கூட்டுவாமா. அவருக்கு வரமாட்டாரு சாமி, நான் போறதுக்கு அவர் வரமாட்டாரு. ஒரு கொள்கை வச்சிருக்கிறோம், கணவனுக்கு பிடிச்சதுல மனைவிக்கு பிடிக்கல மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டோம். அம்மா அப்பா பிடிச்சா பிள்ளைகளுக்கு பிடிக்கிறதில்ல, ஆசிரியருக்கு பிடிச்சா மாணவனுக்கு, இப்படியே ஏதோ ஒரு இருட்டிப்பு ஆயிட்டு இந்த வர்க்கு அது கூடாது. எங்க இருந்தாலும் நல்லதா எடுத்துக்கிற மனப்பக்கத்தை வளர்த்து விடணும். சொல்லாது மட்டும் நம்ம செய்வாங்க. சரிவா, நண்பர் யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க மூலமா கூட்டுவாங்க. உடனே ஐயா கூட அங்க வந்துட்டு இருக்காரு, அவருக்கு என்ன படுது, நீ அவர்கிட்ட சொல்லி அவரா கூட்டுறவா கூட்டுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாருன்னா, வாங்க ஒண்ணு பண்ண வந்துட்டு வாங்க, அவர் இல்லையே இருந்து வந்திருக்கிறாங்க சென்னையில இருந்து, ஒரு பார்த்துட்டு போலாமே, நீ ஒண்ணு வணங்க வேண்டாம், ஒண்ணு பண்ண அவர் வணங்க கூட ஒத்துக்க மாட்டாரு, காலத்துல வணங்க ஒத்துக்க மாட்டாரு, மாலை மரியாதை அவர்கிட்ட இல்ல, வாங்கன்னு கூட்டுவாங்கன்னு வந்திருக்கிறாரு. இவர் வந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா, அவதான் இல்லையா பேசிக்கிட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உலகத்துல மிக சிறந்தது துறவு தாங்க, ஆனா துறவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உலகத்துல மிக சிறந்தது துறவு தான், ஆனா அது துறவுல என்ன, உறவிலே கண்ட உண்மையிலே தெளிவ துறவு. ஏன்னா அப்படி துறவுக்கு இந்த மாதிரி விளக்கம் யாரும் கொடுத்தே கிடையாது.
உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும். ஆலியார்ல போனீங்கன்னா மகிழ்ச்சி மேல ஏறி போற படிக்கு முன்னால ஒரு போர்டு வச்சிருப்பா, அதுல இருக்கும் இந்த வரி. ஒரு கிறிஸ்துவ அன்னை அதை படிச்சு பாரு சொன்னாங்க, நாங்க துறவுக்கு எவ்வளவோ படிப்போம், 2 வரல எழுதியிருக்கீங்க மகிழ்ச்சி எழுதிட்டா பாருங்க. உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு எனப்படும். இதோட என்ன வேணும்? உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவு துறவு, தெளிவு வரணும். அதனால அப்படி சொல்ல பேசிட்டு இருக்காரு. என்னன்னா இருக்கிற இடத்துல துறவாகலாங்க. ஓ இந்த பழம்லாம் பாத்தீங்கன்னா பழுத்த உடனே அந்த காம்பு விட்டுரும். வெள்ளையர் பழம் கீழே கிடைக்கும், ஆனா காம்பு விட்டுரும். தொங்குறது விட்டு விழுவுன்னு நினைச்சுக்க வேண்டாம். அது மாதிரி அந்தந்தில் விடும். விட வேண்டியது விட்டு விட்டால் போதும். பிறகு தானா இருக்கு, இங்க போக வேண்டாம். நினைச்சு பாருங்க. இந்த இதுக்காக என்ன சிலர்லாம் போனங்க ரைட்டுங்க, நாமளே ஒரு ஆத்திரம் போறோம்னு வச்சுங்க, போன என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு போட்டுருவாங்க, இதுக்கு இடம் கொடுப்பாங்க பாருதான். சும்மா யாரும் போட மாட்டாங்க. சும்மா யாரும் சாப்பாடு போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஏதாவது வேலை செய்யணும், சரிங்களா? சும்மா யாரும் அங்க நீ பண கோடிகளை கொடுத்தோட அங்க வேலை செய்யணும், சேவை செய்யணும். முடிஞ்ச உன்னால என்ன முடியும் செய்யணும். நாங்கெல்லாம் சேவர்கள் தான். எல்லாம் அங்க எஜமானர், அங்க எல்லாம் கால் பிடிச்சி வராது, சாப்பாடு கொண்டு கொடுக்க வராது, தட்டுக்கழுவலாம் ஆள் கிடையாது. ஆலியர்ல பாருங்க, நம்மளே சாப்பாடு வாங்குறோம், தட்டு கழுவுறோம், கொண்டு வைக்கிறோம். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன இது வாழ்க்கையில இது மாதிரி நான் வீட்டுக்கு போய் அது மாதிரிதான் தட்டெல்லாம் கழுவி தான் வைக்கிறேன். அவர்தான் பழக்கம். ஐயப்போல் மாலை போட்ட மாதிரி தான் அவங்கதான் பழக்க வழக்கம். மாணவருக்கு NSS கேம்னு வைப்பாங்க நாட்டில். அங்க போன இந்த பழக்கம் அவங்களே சமைத்து சாப்பிட்டுட்டு எல்லாம் கழுவி ரோடெல்லாம் கூட்டி, இதெல்லாம் அந்த பழக்கம். அது ஒரு கல்வி, சும்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ நமக்கு வீட்டுல பாருங்க, வந்து உட்காந்தா சூடா உடனே சாப்பாடு கொண்டாடுறாங்க, காய் பண்ணா வருது, அதிகாரமா சாப்பிட்டுட்டு உட்காந்து இருக்கிறோம். அங்க போனா என்ன ஆகும்? நம்ம இல்ல சாமி, எல்லாம் அங்க சாப்பாடுலாம் போட்டுருவாங்க, இடம்லாம் தங்க கொடுத்துருவாங்க, போடுவாங்க தான்பா. நானும் அது மாதிரி ஒரு தேடிட்டு இருக்கிறேன். நானும் வர போலாம், நீ அவளுக்கு போயிடலாம், ராத்திரி போலாம், நானும் வர்றேன். ஆனா போன உடனே நமக்கு வேலை கொடுப்பாங்க. என்ன வேலை கொடுப்பாங்க? முதல் வேலை 2 வேலை இருக்குது. ஒண்ணு விளக்கமாத்த கையில கொடுத்து கூட சொல்லுவாங்க, இல்ல பாத்திரத்தான் கழுவி எடுத்து வச்சு கழுவு சொல்லுவாங்க. அதான் முதல் வேலை. அப்புறமே கொஞ்சம் மேல வேலைக்கு போலாம். அதுல நான் என்ன வேலை செய்யறேன், நீங்க போய் புரிஞ்சிட்டோம்னா போயிட்டா சரியா இருக்கும் இல்லையா அப்படின்னாரு. ஆமா, இங்க எவ்வளவு மரியாதையா வந்து உட்காந்தா அன்பா, என்ன குறை இல்லைன்னா போல, தவறு இல்லை. ஆனா ஏதோ அங்க போனவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு நினைக்கிறீங்க, போன போய் கேட்டுப்பா இருக்கு பாவம். பரதேசியா போனவங்க எல்லாம், அது கூட சினிமா பாட்டு NSS பாட்டு வரும், பரதேசியாவது எதனால ஒரு பாட்டு வரும். உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எதுவும் ஒரு கேள்வி வரும். NSS MGR பாடுவார், நல்ல ஒரு கருத்து. உலகத்துல பயங்கரமான ஆயுதம் கத்தியா துப்பாக்கியாலாம் கிடையாது, நிலைகட்டு போன நயவஞ்சகரி நாக்குதான்னு பதில் வரும். நிலைகட்டு போன நயவஞ்சகரி நாக்குதான், நாகாஸ்திரம். இது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், நல்லதுக்கும் ஒரு 6 அடி மணி 6 ஆக வீழ்த்திடும். தவுண்டு போன கூட தூக்கி நிறுத்தும். நிறைய பேர் பார்த்து நல்ல வருஷம் உடம்பு சரியாயிருந்தா அதெல்லாம் பார்க்க போறோம். உற்சாகத்தை கொடுக்குதான், நம்பிக்கை கொடுக்குதான் பார்க்க போறோம். அவங்க நம்பிக்கை குறைச்சிடக்கூடாது. உலகத்துல பயங்கரமான ஆயுதம் எது? நிலைகட்டு போல நயவஞ்சகரி நாக்குதானது. அது இந்த பாடல் வரும். பரதேசியாவது எதனால? அவன் 10 வீட்டு சோறு சுவை கண்டதால. அறிமான வரி. பரதேசி ஆனது எதனால? 10 வீட்டு சாப்பாடு ஒன்னா சேர்ந்து அது அற்புதமான சுவையா மாறிடும். அதை விட்டுட்டா வேற சாப்பாடு போட்டாதான் பரதேசிக்கு சோறு போட, நல்ல சோறு போட முடியாது. பரதேசி ஆவது எதனாலே? 10 வீட்டு சோறு சுவை கண்டதாலேன்னு ஒரு வரி வரும். அது மாதிரி பாத்தீங்கன்னா அங்க போனவங்க எல்லாம் பாவங்க, ஒரு இடம் கிடைக்காம சாப்பாடு கிடைக்காம எல்லாம் அப்படியே பெரிய மடாதி யாரும் நினைக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. அப்ப சாமி சொன்னாங்க, ஆமா சாமி கொஞ்சம் சிந்திக்கணும் சாமி. ஆமாமா சிந்திச்சுட்டு வாங்க. போயிட்டு ஒரு 4 நாள் கழிச்சு அவர் வந்திருக்கிறாரு. சரி இவ்வளவுதான் பேசணுமே, இன்னும் நிறைய பேசிட்டு போயிருக்காரு, நிறைய விஷயங்கள் நேரம் கருதி. அப்ப என்ன சொன்னாங்க சாமிஜி, அங்க அடுத்த போயிருக்கிறாரு. போன உடனே சொன்னாரா, சாமி 4 நாளா ஒழுங்கா தூங்க இல்லை சாமி, நீங்க பாட்டுக்க அங்க போனா அங்க கூட்டணும், பெருக்கணும், துவைக்கணும், நீங்க எல்லா வேலையும் நான் தான் செஞ்சு கொடுங்கிறீங்க, நான் துணி துவைச்சது இல்லை, வீட்டுல கூட்டி பழக்கம் வேற இல்லை, இருந்தா கூட பண்ணலாம். நான் நல்லா தூங்கணும்பா, நான் நல்லா தூங்கணும்பா. இல்ல சாமி புரிய வச்சுட்டீங்க, இல்லறம் தான் நல்லறம். இல்லறம் தான் தானே வள்ளுவர் சொல்றாரு, இல்லறவே நல்லறம்.
இல்ல கொண்டு ஆளணும். விளையாட்டு இல்ல. இல்லறங்கிறது சாதாரண ஒரு இடம் அல்ல. இல்லம் என்பது சாதாரண ஒரு இடம் அல்ல. நம்மை பண்படுத்துகின்ற இடம், நம்மளை பயன்படுத்துகின்ற இடம், நம்ம உயர்த்துகின்ற இடம். யாரும் இடம் அல்ல. அது நிறைய பேர் தெரியல. துறவுன்னு என்னங்க நினைச்சு பாருங்க. ஒரு திருமண செல்வனுக்கு திருமண செல்வி கல்யாணம் நினைக்கிறோம். அது வரைக்கும் அவங்க எங்க ஜாலியா போவாங்க, வருவாங்க, கிடைச்சலாம் சாப்பிடுவாங்க, பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனா திருமணம் ஆன உடனே நிறைய அவங்க கவனம் பூரா வீட்டுல இருக்கும். இந்த பொண்ணு அங்க இருப்பாங்க, என்ன சாப்பிட கூட இருக்க மாட்டாங்க, போய் தான் சாப்பிடணுமாங்க, வீட்டுக்கு சாப்பிட போயிடும். இல்லப்பா நான் வீட்டுக்கு சாப்பிட போகணும், ஏதாவது வாங்கினா கூட கொண்டு வீட்டுல கொடுத்துட்டு சாப்பிடணும். அவன் அங்க துறவை ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயோ துறவுக்குள்ள போக வேண்டாம், எங்கேயோ விடுதலைக்கு போக வேண்டாம். இதே விடுதலை ஆரம்பிக்கணும். எப்ப விடுதலை ஆரம்பிக்குது? இல்லம் வர ஆற்றுங்கின்ற போது ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண விட்டு கொடுத்தல் சகித்த தியாகம் வருது. அதான் விடுதலை. விடுதலுடைய அதாவது பயணம். ஒரு பூவுல இருந்து பிஞ்சாய் வந்து வச்சுங்க. அப்ப அந்த பொண்ணு அப்படி இது வரைக்கும் அது பாட்டு சாப்பிட்டு தூங்கும். ஆனா இப்ப அவர் வர்ற வரைக்கும் இருந்து சாப்பாடு போட்டுட்டு சில பணிகளை செய்துட்டு அதுக்கப்புறம் உணவு போறாங்க இல்லையா? காலை எழுதி நேரம் கழிச்சு அவர் போறதுக்கு முன்னாடி சமைத்து கொடுத்து, அல்ல குழந்தைங்க இப்ப உருவாயிட்டா 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தியாகம், தனக்கு துணிமணி வாங்காம தான் கூட நல்ல பொருள் சாப்பிடாம தியாகம் பண்ணி குழந்தைகளை வளர்த்து வேற துறவு எங்க ஆரம்பிக்குது பாருங்க. திருமணத்துக்கு முன்னால அவங்க பாட்டு ஜாலியா போவாங்க, படுத்தா தூங்குவாங்க, வருவாங்க, போவாங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க நேரத்தை ஒதுக்கி தூக்கத்தை வளர்த்து தன்னுடைய சுகபாகத்தோட கொஞ்சம் குறைத்து கொண்டு அல்லது முழுதா கூட இல்லாமல் நினைச்சு பாருங்க. அப்ப இதோட எங்க நீ துறவுக்கு போற? அதுக்கு அவர் குழந்தை பார்த்தோம்னா இன்னும் துறவாகுது இல்லைங்களா? இன்னும் அந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு துறவுகள். நம்ம வேண்டாம், திரும்பி சொல்ல வேண்டாம், இதுக்கு இந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, அதனால இதை சேமிக்கணும், நல்ல இடத்துக்கு அவங்களை எல்லாம் உயர்த்தி கட்டி கொடுத்து நல்லபடியா வாழ வைக்கணும், பசங்க நல்ல வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும். இதெல்லாம் துறவுங்க. நமக்கு என்ன தெரியல, பெருசா வறுத்துக்கிட்டு சங்கடப்பட்டு செஞ்சுட்டாங்க. சந்தோஷம் அஞ்சிப்பாரு. எவ்வளவு அற்புதமான வாழ்க்கை. ஈன்ற பொழுதும் பெரிதுமுக்கு தன் மகனை சான்றோனை கேட்ட தாய். எவ்வளவு பெரிய துறவது. ஒரு மருத்துவரை உருவாக்குற சாதாரண விஷயமா? அம்மா வயிற்றுல உருவான அன்னைக்கு மகிழ்ச்சி சொல்லுவார். அம்மா வயிற்றுல உருவாகிற நிலையிலிருந்து அவங்க பிறக்கிற வரைக்கும் நம்ம இதெல்லாம் வாழ்க்கை வரலாறு படிச்சு பார்த்து இடம் நிறவு சிந்தனையில படிச்சு பாரு சொல்லியிருப்பாரு. அந்த கஷ்டத்தை யாராலையும் பட முடியாது. நினைச்சு பாரு. கருவுற்ற நாளிலிருந்து பிரசவிக்கிற நாளிலிருந்து அந்த குழந்தை வளர்ந்து முடிகிற வரைக்கும் தாய்ப்படுகின்ற அந்த வேதனைகளும் பொறுமைகளும் தியாகங்களும் அளவிட முடியாது. அதான் உலகத்துல தெய்வத்தை யாரும் பார்த்ததே இல்லை. எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றுவதற்கு ஏற்றதொரு திருவெளியாய் வல்லமையாய் பின்னணி வடிவமைத்த அற்புதமே. ஒவ்வொரு பெண்ணும் உணரணும். ஒரு சாதாரண ஒரு செயலை செய்யற மகத்தான செயலை செய்யணும். இதெல்லாம் தெரியாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை கல்வி கொடுக்கணும். நினைச்சுப்பா போதும். அப்ப அந்த தியாகம் ஒரு கணவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே போய் சம்பாரிச்சு சாப்பிட்டு சாப்பிடாம முடியாது தேமித்து கொடுத்து கடனை வாங்கி உடனே வாங்கி தொழில் பேருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான். சும்மா வருமா? விளையாட்டு இல்லை. இதெல்லாம் பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். குதிரை வண்டியில போறவனுக்கு இந்த குதிரை தான் வண்டியில சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் உண்மையில துறவு எங்க இல்லறத்தில் ஆரம்பிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பார்த்தோம் இல்லறத்துலதான் நம்ம என்ன பண்ணோம்? விடுதலை பண்ணணும். இல்லறத்துக்கு உண்டு. எங்கேயோ காட்டுல போய் என் மலையில போய் நீ என்ன அடைஞ்சு என்ன பயன் இருக்கு? அங்க நீ விடுதலை அடைஞ்ச என்ன, தப்பிச்சா என்ன, என்ன புரோஜனம் இல்லையே. பெண்டு பிள்ளை இல்லாதவன் வெட்டி சோத்தான் சோம்பேறிகளோட சன்னியாசம். இவ்வளவு தெளிவா எந்த மகான் இது வரைக்கும் மகிழ்ச்சி சொன்னதில்லை. ஆனால் அதை எடுத்துக்கணும். அப்ப என்னது? இல்லறத்திலிருந்து துவங்குத. சரி, அடுத்தாப்புல பாருங்க. விடுதலை என்பது என்ன? ஒன்னா இருக்கு என்ன ஒரு சிறைக்குள்ள வெளியே வந்துடுறதா? விடுதலை என்பது என்ன என்று அருத்தமை மிக தெளிவா சொல்லுவார். இப்படி விடுதலை என்னங்க? எல்லா மகனும் சொன்ன விஷயம்தான். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் என்போம் 4. இதுல இருந்து விடுபடணும். பொருள்ல புகழ்ல செல்வாக்குல புலன் என்பதுல பொருள்தான் விடுதலை அடிமை நினைப்பாங்க. பலத்துல மாட்டிக்குவாங்க. அதான் நாம் அடிமைப்பட்டு கொண்டு தெரியாமல் அடிபட்டு கொண்டிருக்கிறோம். பொருள் புகழ் செல்வாக்கு புலன் என்போம். இது விட்டுக்கலாம் வருது இல்ல. நீ எல்லாம் விட்டுட்டு போறது விடுதலை அல்ல.
இதுல அப்பப்ப தப்பிச்சுக்கிறோம் இல்லைங்களா, அது வேண்டாம். அதாவது அனுபவித்தே அணைக்கலாகும் பாரு. இதையுமே என்ன இச்சை என்னும் எழும்போது அச்சமர அனுபவித்து அணைக்கலாகும். விளையாட்டு இல்ல. இச்சை எழுதுனா எங்க போய் நிற்கும்? அந்த இச்சை கவி எடுத்து படிச்சு பாரு. அப்ப அதுல நிறைவு வரணும், தப்பிக்கிறது இல்லை. அது செய்யக்கூடாது, மரியாதை இருக்காது, இதெல்லாம் நிறைவு விடுதலை அல்ல, தப்பிச்சுக்கிறது. அப்ப பல புலன்களிலிருந்து விடுதலை பெறுவது வேறு, தப்பித்துக் கொள்வது வேறு. இப்ப அப்படியே எஸ்கேப்னு சொல்லுவாங்க, தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை விடுதலை அடையலாம். இவ்வளவுதான் சாப்பிடுவேன், இப்படிதான் சாப்பிடுவேன், அது விடுதலை தான். என்ன சாப்பிடாம விடுதலை அல்ல. இதைத்தான் பார்ப்பேன், இதைத்தான் கேட்கிறேன், இப்படிதான் நடந்து கொள்வேன், எந்த இடத்துல நான் இப்படி நடந்து கொள்வேன், அதுதான் சுதந்திரம், அதுதான் விடுதலை. சில இடத்துல அடுத்த உண்டால அப்படி அதுக்காக செய்யாம இருந்துட்டு திருமூல பாடுறாரு, கங்காணி இல்லான் என்று கள்ளம் பல செய்வார். கங்காணி எங்க இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு கள்ளப்படம் செய்வோம், தவறுகள் பல செய்வோம், குறும்புகள் சொல்ல செய்வோம் வச்சுங்க. கங்காணி இல்லான் என்று கள்ளம் பட, கங்காணி எங்கும் உள்ளான், கங்காணி எங்கும் உள்ளான். ஏன்னா இன்னைக்கு மலரை பறித்தா கூட இந்த பிரமை தெரியாம பறிக்க முடியாதுங்கிறான். நீ என்ன சொல்லுது, ஒரு மலரை பறித்தால் கூட இந்த பிரமை தெரியாம பறிக்க முடியாது. அவனின்றி எப்படி சொல்லியிருக்காங்களே, நீங்க என்ன ஒத்துக்கிறோம், அவனின்றி ஒரு அணு அசையாது. அத்தனை அசைவுகளையும் ஒரு பதிவு ஏற்படுத்திக் கொள்கிறது. அதான் விஞ்ஞான உண்மை. அதைத்தான் சொல்லி வைத்தார்கள். கங்காணி இல்லான் என்று கள்ளம் பட செய்வார். கங்காணி எங்கும் உள்ளான். கங்காணி உள்ளான் என்றால் கள்ளம் மறப்பாரே, கள்ளம் தழுப்பாரேன்னு சொல்லுவார் திருமூலர். இதைத்தான் மகிழ்ச்சி என்ன சொல்றாரு, உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு வழி. குறுக்கு வழி என்ன தவறான எடுத்துக்கூடாது, எளிமையான வழி. தன்னை எறிந்து அந்நிலையில் தனித்து வாழும், இதாங்க விடுதலை. தன்னை எறிந்த தத்துவ ஞானிகள் முன்னைவனை முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னைவனை பிடித்து பிசைவார்கள், சென்னி வைத்த சிவனர்களாலே. அது எல்லாம் எப்படி நீங்க போய் விடுதலை அடைகிறது? விடுதலை எங்கேயும் அல்ல. முன்னைவனை முடிச்சு அவிழ்ப்பார்கள், பின்னைவனை பிடிச்சு சென்னி வைத்த சிவனர்களாலே. கொடுமுடி போனா பாவம் போகும்பாங்க. கொடுமுடினா இந்த உடம்புக்கு சிறதுதான் முடி. இந்த முடி வந்தாதான் ஆகும். ஆழ்ந்தொடுங்கி துரிக்க முன்முனைகள் போகிறாங்களா இல்லைங்களா? இந்த பயிற்சி பாடல்ல சரியாகிற விஷயம் அல்ல. அறிவுதனை கருவினிலே இணைந்து தவம் மாற்ற என்ன கிடைக்கும்? ஐம்புலங்கள் அமைதி வரும். அதான் நிறைவா வழிய, தப்பிச்சுட்டு போறதில்ல. சிந்தைய நிறைவே செல்வத்தை நிறைவு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அறிவுதனை கருவினிலே இணைந்து அவமாற்ற ஐம்புலன்கள் அமைதி வரும். 6 குணம் சீராகும். இந்த பொருள் புகழ் செல்வாக்கு சொன்னாலுங்களா, இது 6 குணம் தான் வரும். 6 குணம் பேராசை நிறைமணமாக, சினம் பொறுமையாக, கடும்பத்தி ஈகையாக, முறையற்ற பால் கவிழ்ச்சி கற்புணரியாக, உயர்ந்தாழ் மனப்பான்மை சமநோக்காக வஞ்சம் மன்னிப்பா மாறும். வேற எங்க போய் நீங்க சரி பண்ணுவீங்க? நீ பால் இருந்து தயிர் வேணும், நெய் வேணும், மோர் வேணும்னா அதை பக்குவப்படுத்தாம எடுக்கவே முடியும். இருக்குது, அதுல பால்ல எல்லாம் இருக்குது. மோர் இருக்குது, வெண்ணெய் இருக்குது, தயிர் இருக்குது, கெட்டு போகாத நெய்யா காய்ச்சற முடியும். ஆனா அதை நீ பக்குவப்படுத்தாம எடுத்தேன்னா வெண்ணெய் வேணா எடுத்துக்கலாம், மோர் கிடைக்காது, தயிர் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. ஆனா பக்குவப்படுத்திட்டீங்கன்னா எவ்வளவு இருப்பா. அது மாதிரி அந்த மனம் திரிஞ்சு போற மனதை நீங்க என்ன பண்ணும்? ஒன்றி ஒன்றி நின்று பழக்கணும். அது தான பக்குவத்துக்கு வந்துடும். அதான் பழுத்த நிலை. பாருங்க, அருகுணம் சீராகும். அறிவு அதன் விழிப்பு நிலை. அந்த வார்த்தையை பாருங்க, அறிவு அதன் விழிப்பா இருக்கணும். அதான் உற்சாகம் சொன்ன முதல்ல. எட்டி உணர்வா இருக்கணும், உச்சி உணர்வா இருக்கணும். அறிவு அதன் விழிப்பு நிலை புரளாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல் விளைவெளி ஏது?
கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ சூதோ பொய்யோ எப்படி வரும்? அதுல எப்படி சிக்கிக்குவே, எப்படி மாட்டிக்குவே? ம்? 5 பெரும் பழி செயல் விளைவில் ஏதுங்கிறார். எப்படி வந்துடும்? அதான் இந்த பதவம். அறிவு அதன் விழிப்பு நிலை படாத தெளிவில் 5 பெரும் பழிச்செயல் விளைவில் ஏது? அறிவு மேலும் உயிரில் ஒடுங்கி, அறிவு மேலும் உயிரில் ஒடுங்கி ஒடுங்கி ஒன்றி ஒன்றி மேலும் உயிரில் ஒடுங்கி ஆழ்ந்தொடுங்கி துரியனுக்கு முன்வினைகள் போகும். இதுதாங்க விடுதலை, இதுதாங்க பூரண நிறைவு. அவன் நீ ஒன்றை அறிந்திட அறிவு மூலமே அது முக்தி. இல்லைன்னா அதை தப்பிச்சுட்டு போறது. இப்ப ஆழ்ந்தொடுங்கி துரியனுக்கு முன்வினைகள் போகும். இன்னொரு பெரு விடுதலை இருக்கு. விடுலா வீடு பெரு வீடுங்கிற இல்லைங்களா? அப்போ மேலும் ஒடுங்கி துரியனுக்கு முன்ன அறிவு துரியாத நிற்க நிற்க மனதை துரித்திருந்து அப்படியே துரியாம நிறுத்திடு. ஆதியா மெய்ப்பொருளா மரும் பிறவி தொடரே, ஆதியா மெய்ப்பொருளா மரும் பிறவி தொடரே. எல்லாரும் அடைய முடியும். ஒரு மனிதரால் முடியும் என்றால் நம்ம கட்டாயம் முடியும். நம்புங்கள். பயிற்சி முயற்சி, பயிற்சி முயற்சி. அதனால இந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படாமைய விழிப்பான் இருக்க நிறைநிலை தானாக உணர்வதாகும். நிறைவாங்க கரை நீங்கி அறிவு மெய்ப்புறானுக்கு அதான் முக்கியம். இது விடுதலை. கரை நீங்கி அறிவு மெய்ப்புறான் என்றால் அது பூரண நிறைவு. அதான் முக்தி நிலையம்பாங்க. முக்தி எங்க போறதில்லை, பூரண நிறைவு. அறிவு மெய்ப்பொருளாய் நிற்கும். எப்படி இருப்பீங்க? காணும் தெய்வம். எதை பார்த்தால் அன்பாக. அழகு என்பது மற்றவர்களை கவர்வதற்கு அல்ல, மற்றவர்கள் எந்த விதம் துன்பம் கொடுக்காம இருப்பதுதான் மிகப்பெரிய அழகுன்னு ஒரு அருமையான செய்தியை பார்த்தேன். அழகு என்றால் ஏதோ கவராக அல்ல. அழகு சிறப்பாக இருக்கிறது என்றால் மற்றவர்கள் துன்பம் கொடுக்காம இருப்பது பேரழகு. அழகின அழகு, மாறாத அழகு. அது முடியும். அதுக்கு பணப்பக்குவம் வேணும். பண்படுதல், பயன்படுதல். அப்ப என்ன பண்ணா 5 புலங்களிலிருந்து விடுதலை பெறுவதும் 6 கூடத்துல இருந்து விடுதலை பெறுவதும் எப்ப முடியும்? உங்ககிட்டயே இறைவன் கொடுத்திருக்கிறான். நினைச்சு பாருங்க. அதான் மது சொல்றாரு, தர வேண்டிய ஒண்ணு உங்ககிட்ட இருக்கு, எல்லாம் இருக்கு. நான் ஒரு நீச்சல் கற்றுக்க அவனாக இருப்படி போல ஒன்று தொட்டு கொடுக்குறேன், அவ்வளவுதான். நீதான் பண்ணி ஆகணும். யாரும் கொடுக்கறது இல்லை. ஆனா பாதுட்டு வணங்க கூட ஒத்துக்க மாட்டாங்க. விடுதலை அடைஞ்சலான்னு காலை தொட்டு வணங்கிட்ட போற நினைச்சிருப்பாங்க. அதெல்லாம் தவறு. அதை ஒத்துக்கலாத ஒரு மகான், பிடிப்பான மகான், வழிகாட்டிய மகான். லட்சம் மக்களுக்கு அதுல இருந்து நல்ல விடுதலை அடைந்து நிறைவா இருக்காங்க. பல நிறைவுபடுத்திட்டு இருக்கிறார். இதான் பண்படுதல், பயன்படுதல். சரிங்க. விடுதலை என்ன பார்த்தோம்? புலன் கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை, புலன் மயக்கத்திலிருந்து விடுதலை, 6 குணத்திலிருந்து விடுதலை, பஞ்சமக மாதகத்திலிருந்து விடுதலை. வேற என்ன வேணும்? நிறைய பேர் வீட்டுல இருந்து விட்டுட்டு போயிருவாங்க. ஒரு நாளெல்லாம் போய் கடையில் எல்லாம் மாட்டிட்டு இருப்பாங்க. அது அல்ல, அது தெரியல. நிறைய பேரு நிர்வாணம்னு வார்த்தை சொல்லுவாங்க. நிர்வாணம் அது எதுக்கு சொன்னாங்கன்னா, மனதுக்கு நிர்வாணம். மன நிர்வாணமா இருக்கணும். நிர்வாணம் எந்த குணம் தான்? குணமில்லாத தன்மை. நல்ல குணம் கூட விட்டுறணும், சரியா? ஆனா இப்ப என்ன சொல்ல, உடலை நிர்வாகம் பண்ணா நிர்வாகம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அது தவறு, அது அல்ல. மன நிர்வாணம் ஆனவங்களுக்கு தான் உடை உடுத்திருக்கிறோமா இல்லையான்னு தெரியாது. இவங்க அவங்கள நினைச்சுக்கிட்டு இவங்களும் அதை ஒரு 10 பேர் மறைச்சு கூட்டிட்டு போறதுல எதுக்கு? நிர்வாணம் வேண்டாம், மன நிர்வாணம் ஆகணும். அதான் விட்டதா விளாம்பலம் ஓட்டோட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அப்ப நீ ஆங்கன துரிய துயாதம் செய்யாமல் இந்த விடுதலை கண்டிப்பா கிடைக்காது. கண்டிப்பா. இதான எல்லாரும் சொன்ன விஷயம். அவனி ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை, அது முக்தி. எல்லாராலையும் முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்ன? இந்த 5 நிலை சொல்றோம்ல மனதுக்கு, பஞ்ச கோஷங்கள். ஒவ்வொரு கோஷம் வந்து மேல விடுபட்டு வரணும். மேல போயிட்டாலும் அந்த கோஷ வேலை இருக்கும், அன்னமய கோஷம் இருக்கும். ஆனா மயக்கமா இருக்காது.
அன்னமய கோஷம் இல்லாமலாம் வாழ முடியாது. கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா சாப்பிட்றதே வாழ்க்கையில் இருக்காது. அன்னமய கோஷத்துல மனோமய கோஷத்துக்கு உயரணும். வேற எங்க வழி இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எளிமையான மனவளக்கலை தவிர வேற எங்கேயாவது வழி இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு ஓடணும். எங்க நானும் எல்லா ஐயப்புகள் மாலை போட்டு வாங்கி பார்த்து போறோம். எல்லாரும் போனோம். உள்ளத்தின் உள்ளே உளவள நிறுத்தங்கள் மெல்ல குடைந்தாடார் பள்ளமும் மேடும் பறந்திரிவார கள்ளமனை கல்வி பாடியிருக்காங்க. ஊனுக்குள் நின்று உலாவளவை காணாமல் நலமடைந்தேன் பராபரம். அப்ப நலம் வர்றதுக்கு என்ன காரணம்? உள்ள இருக்கிற உணரணும். உணருக்கு மாபெரும் சக்தி உணரு. கடவுள் டிவைன் டைவ் இன்னு. அப்ப அன்னவிய கோத்திலிருந்து விடுபட வேண்டும். ஆகலத மண்ணாமலாம் புலங்கட்டுப்பாடு வராது. அப்படி இருக்கிற மாதிரி நடிப்போம். நல்லா சாப்பிடுறது இல்லைங்க, அளவோட சாப்பிடுவோங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அது யாரும் இல்லாத போதுதான் தெரியும். சரியா? அப்ப அன்னமய கோத்து மனோமய கோத்துக்கு உயர்றது ஒரு விடுதலை, ஒரு உயர்வு, ஒரு சுதந்திரம். மனோமய வந்து பிராணமய கோத்துக்கு வரணும். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். இதெல்லாம் வழி இல்லை. பாடுக்கு பிறவத்தாமதும் பக்கத்துக்கு வராது. இங்க பிட்டுடிங்க ஒண்ணு நடக்காது யாரா இருந்தாலும். அதான் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். அப்பதான் உலக அனைத்து நாடு எல்லை காக்க ஒரு கூட்டாட்சி வலுவா வரும். அப்ப என்ன பார்த்தோம்? அன்னமய கோஷத்திலிருந்து மனோமய கோஷத்துக்கு உயரும் போது அங்கிருந்து நம்முடைய மன விடுதலை. தப்பிச்சு வரக்கூடாது. மனோமய கோஷத்து பிராணமய கோஷம் உயர்கின்ற போது அந்த மனதிலிருந்து, மன சிக்கல் இருந்து, மன சூழ்நிலையில இருந்து, மன குழப்பத்திலிருந்து, மன பயத்திலிருந்து 6 குணத்துல விடுபடுறோம். பிராணமய கோஷம் செஞ்சு என்ன பண்ணும்? அப்படியே விஞ்ஞானமய கோஷமாக மக்களுக்கு எவ்வாறெல்லாம் செய்ய முடியும், எந்த வகையிலாம் சேவை செய்ய முடியும், பொருளாலையா, நிகழ்ச்சியாலையா, செயலாலையா, அப்படியே அதானே உலகம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. விஞ்ஞானம் போய் விஞ்ஞானத்துக்கு போறதில்லை. எந்த செயலும் விஞ்ஞானம்னா ஒரு கருவி, ஒரு பொருள் இன்னொரு பொருளை மாற்றுவது விஞ்ஞானம் தானே. சரியா? அப்ப அந்த அளவுக்கு போகும்போது உலகத்துல அத்தனை பேர் உழைப்பால் நம்ம வாழுகிறோம். ஒரு பிடி உணவை கையில் எடுத்து நினைச்சு பாருங்க. ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமை கண்டுடு. இதை விட உலகத்துக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஒரு பிடி உணவுல உலக ஒற்றுமை கண்டுடு. உலக பயில உழைப்ப கொடு. வேற ஒன்றையும் கொடுக்கணும். உழைப்ப கொடு, அறிவை கொடு. உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவை கொண்டுங்கிறார். உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவை கொண்டு உலக அருள் தொண்டாட்டி மகிழ்வோம். அதாங்க நிறைவு, அதாங்க சுதந்திரம். நினைச்சு பாரு. உற்ற செல்வம் உடல் உழைப்பு அறிவை கொண்டு மற்றவருக்கு அருள் தொண்டாட்டி மகிழ்வு. தொண்டில் அருள் தொண்டார்கள். எப்படி இருக்கு? அது எப்ப முடியும்? நீங்க ஆக்கணத்துக்கு தவம் பண்ணி உங்க மன பக்குவத்துக்கு வரணும். பண்படாம பயன்பட முடியாது. பயன்பட முடியாது. இறை உணர்வும் அறநறியும் பற்ற தருக்கென்ற தன்முனைப்பு குன்றி போகும். பாவவினை புதிது வராது. சிக்கலை மாட்டிக்க மாட்டோம். பாவவினைகள் புதிது எல்லாம் முன்னம் செய்த வினையும் போகும். இதோட என்ன விடுதலைக்கு என்ன வழி? நினைச்சு பாருங்க. இறை உணர்வோ அறநெறியும் பற்ற நல்ல இறை உணர்வோடு இறங்க, உணர்வோடு இறங்க, உயிருணர்வோடு. இறை சக்தி தான் உடம்புக்கு அந்த இறை உணர்வோடு இருங்க. ஒன்று இரு அண்டி விரைது ஆராய்ச்சியோடு இரு. ஒன்று இரு அண்டி விரைது ஆராய்ச்சியோடு இரு. ஒன்றிதான் இருக்கணும். அப்படி விரிஞ்சு ஆராய்ச்சியோட போகணும். போயிடக்கூடாது. ஒன்று இரு அண்டி விரைது ஆராய்ச்சியோடு இரு. நினைச்சு பாருங்க. அதானே ஒன்றி நின்று அறிவை பழக்க என்ன கிடைக்கும்? உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். அன்றன்று அடைய அனுபவங்கள்லாம் அறிந்து பயந்துடும், ஆழ்ந்தாய்ந்து. அப்புறம் நன்றென்று செயலாற்ற புலங்க அமைஞ்சு போகும். நீ சொல்றதெல்லாம் நல்லா இருக்கும், செயலாம் சரியா இருக்கும். அதனால யாருக்கு எந்த விதத்தையும் வராது, எந்த உன்னை யாரும் துன்பப்படுத்த முடியாது. அதுதாங்க பூரண விடுதலை. மகா ஆத்மா. நம்மளாம் ஆசாமி வாழ்ந்து ஆகணும். விட்டுட்டு போய் சாமியாரக்கூடாது.
ஆசாமின்னு என்ன? ஆசை இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசாமி இருக்கணும். ஆசையோட தான் வாழ்ந்தாகணும். குறைச்சிக்கிற ஆசை குறைச்சிட்டே வரணும். முழுசு விட்டா சாமி. எப்படி? எதுவும் வேண்டாத வச்சிருக்கேன்னு சொன்னாலே 2006ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்துல நான் இது நிறைவாக இருக்கிறேன், இது எனக்கு வேண்டாத இருக்கிறது சொன்னா அதான் விடுதலை. அது வேணும், இது வேணும், அது என்னாச்சு, இது என்னாச்சு, இந்த சுத்தி என்னாச்சு, இதெல்லாம் விடுதலை. பாவம் என்ன தெரியும் விரோலை பண்ணிங்கிற மாதிரிதான். அதான் பழுத்த நிலை வருவரையில் நீ நான் என்றேன் பதமடைந்தேன் என்றான். காயாக இருந்த என்னை கனிவித்த அருப்பெரும் ஜோதியேன்னு சொல்ல வார்த்தையை தான் முடியும். அப்ப இந்த தவத்தை தவறு நம்ம அப்போ அன்னமய கோஷம் விடுதலைப்பட்டு மனோமய கோஷம் வரணும். ரெண்டுலேயும் உயிர் பிராணமய நிலைக்கு வந்துடணும். பிராணத்தை அப்படியே இன்னும் விரிந்து பிரபஞ்ச அளவுல விரிந்து எல்லா இயக்கத்தையும் அறிந்து இயற்கை ரகசியங்களை உணர்ந்து கொண்டு பேரறிவை உணர்ந்து கொண்டு அதுல எடுத்து வாழும்போது ஆனந்தமய கோஷம். ஆனந்தமய கோஷனைக்கு போகல வேண்டாம். ஆன்மா அந்தத்தோடு சொல்றது ஆனந்தம். ஆனந்தம் இல்ல, துரியாதம் தான் ஆனந்தம். அந்தம் என்றால் ஆன்மா, அந்தத்தோடு சொல்வது ஆனந்தம். பரவசங்கிறது உயிர் மேல, பரன உயிர், பரமான உயிர். இந்த உயிர் மேலமா இருக்கிறது பேரு பரவசம். இந்த மனம் பரத்தோடு வசமாகணும். இது தாண்டி என்ன பண்றோம்? ஆன்மா அந்தத்தோடு உள்ளது அந்தம், ஏகந்தம். எல்லாம் நல்ல வார்த்தைகளை சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது கருணையினால் நமக்கு அது பயிற்சியா கிடைச்சிருக்குது. சரி, இப்ப என்ன பார்த்தோம்? இந்த 5 கோஷத்திலிருந்து, 5 புலன் மயக்கத்தில் இருந்து, 6 குணத்தில் இருந்து, பஞ்சமுக பாதகத்தில் இருந்து, அப்புறம் எப்படி இருக்கணும்? உறவிலே கண்ட உண்மையிலே தெரிவு துறவு, இதெல்லாம் விட்டு போக வேண்டாம். இதுதாங்க உலகத்திலேயே இப்பொழுது வழிமுறை கொடுத்த புண்ணிய பூமி வேற எங்கேயும் இல்லை, இந்த பாரத தேசம் தான். நம்முடைய மகான்கள் தான். பிரம்மச்சரியம், அப்புறம் என்னங்க கிரகஸ்தம், வனப்பிரசம், சன்னியாசம், இதுதாங்க இருக்கு. இதை தவறா சொல்லிட்டாங்க. பிரம்மச்சரியம்னா கல்யாணம் பண்ணிக்காம நினைச்சிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்காம இருப்பது பிரம்மச்சரியம் அல்ல. புலன் கட்டுப்பாடுதான் பிரம்மச்சரியம். அது மட்டுமல்ல, பிரம்மச்சரிய வாழ்க்கை என்பது ஒரு நோன்பு காலம். மகிழ்ச்சி எல்லா கலையும் கற்றுக்கொள்ளக்கூடிய காலம் அது. இளமை நோன்பு. இளமை நோன்பு. நோன்புன்னு என்ன? ஒரு செயலை செய்து அது உறுதிப்படுத்திக் கொள்வது, தெரிந்து கொள்வது. அதானே? அப்ப பிரம்மச்சரியம் என்பது குறைந்தது 21, 24 வயது வரைக்கும் எல்லா விஷயங்களையும் வாழ்க்கை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி கற்றுக்கொண்டவர்கள் தான் கிரகத்துக்கு போகணும். இன்னைக்கு கிரக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பற்றி தெரியாமலே குடும்பத்துக்கு தான் பிரச்சனை ஆயிடுச்சு. மாதிரி சொல்லுவாங்களே, எல்லாத்துக்கும் ஒரு கல்வி இருக்கிறது, ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு கல்வி இல்லை. அதான் நம்ம கொடுக்கறோம்னு சொல்லுவாரு. குடும்ப அமைதிக்காக கோண்டல் யோகம் பார். எதை இழந்தாவது குடும்ப அமைதியை பராமரியுங்கள். எதை இழந்தாவது குடும்ப அமைதியை பராமரிங்க. ஞானமே ஆனாலும் குடும்பம் இழந்து பிற என்ன பையன மகிழ்ச்சி கூட எனக்கு இல்லறதுதான். அப்ப என்ன, அது நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா அதோ நினைக்கிறாங்க இல்ல. அப்ப இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கைன்னா, இந்த பிரம்மச்சரிய வாழ்க்கையை சரியா நடத்தாராலும் பிரச்சனை. படிக்கிறோம், மார்க் வாங்குறோம், நல்ல வேலைக்கு போயிடும், அப்புறம் என்னன்னு புரியல, தடமாறுறாங்க. ஆகணும் வாங்கிட்டோம், ஏறி உட்காந்துட்டா ஆக்சிடென்ட் தெரியுது, பிரேக் தெரியுது, எங்க பிரேக் போடணும் எப்ப தெரியலையே, அதான் விபத்து ஏற்படுது. எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. நாம ஒரு வாகனங்களை ஏன் வேகமா, சைக்கிளா இருக்கலாம், காரா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், என்ன தைரியத்துல வேகமா ஓட்டுறோம்? ஒன்னே ஒண்ணு, பிரேக் இருக்கிற நம்பிக்கையில தான் ஓட்டுறோம். நான் கூட ஆரம்ப தொழில் எனக்கு சைக்கிள் தொழில் தான். அதை வாடகை சைக்கிள் வச்சுட்டு வந்து எடுப்பு அங்க எடுக்கும்போது என்ன பண்ணுவாரு, ஃப்ரண்ட் பிரேக் போட்டுச்சு பார்ப்பாரு, பேக் பிரேக்கை பிடிச்சு பார்ப்பாரு, பெல் அடிச்சு பார்ப்பாரு, 2 சக்கரத்துலயும் காத்திருக்கான்னு பார்த்து வண்டி எடுப்பாரு. அதான் புத்திசாலித்தனம், அதான் அறிவுடையவர்கள், ஆபத்து அறிவார். பிரேக் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துக்க மாட்டாங்க. நீ பிரேக் எல்லாம் யாரை ஓட்டி பாருங்க. இப்படி பிரேக்கோட போகும்போது பெரும்பாலும் விபத்துக்களை தவிர்த்துக் கொள்ளலாம், அளவு குறைத்துக் கொள்ளலாம், விபத்து எல்லாம் நடந்து கொள்ளலாம். அப்ப நமக்கு மனதுக்கு பிரேக் போட கத்திருக்கிறோமா? எங்கெல்லாம் ஓடுது, நிறுத்த முடியலையே.
மனக்குரங்குங்கிறாங்க. என்ன மனக்குரங்கு அல்ல பாரு, மனம் மாய என்பா. மனம் மாய அல்ல, மனநிலை மாற்றத்தை மாயங்கிறாங்க. மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளா மாறுங்கிறார். மனம் மாய என்பார்கள் மனநிலை மாற்றத்தை. மனம் மாய்வதே இல்லை, மனம் மெய்ப்பொருளாய் மாறும். பார்க்கணும். அப்போ மனதுக்கு பிரேக் போட தெரியாம என்ன இருக்கு? ஐத்தானே ஒன்றி ஒன்று என்று அறிவு பழக்கும் போது மனதுக்கு மன கட்டுப்பாடு, மன ஒழுக்கம், மன ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை. மனதுக்கு உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். உறுதி வரும், நுட்பம் வரும், சக்தி வரும். அது வரணும். அது இல்லாத எங்க பார்த்தாலும் எங்க போனாலும் உங்களுக்கு இல்லையே ஒரு நிம்மதி. எங்கேயாவது சில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில, எங்க பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குது. ஏன்? மனதை நிறுத்த தெரியல. சினம் அடக்க கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமிறக்க கல்லா இருக்கு. வாயேன்னு வர ஆபரமே. இதெல்லாம் ஆலயம் வைத்தார்கள். ஆலயம் சாதாரண இடமா? ஆன்ம லயமா கூட ஆலயம். ஆனா அங்கதான் ஆரவாரம், அங்கதான் நமக்கு மன ஆரவாரம் ஆகுது. வெச்ச நோக்கம் மாறி போச்சு. சரிங்களா? ஆலயம் மந்திரம் எது சொன்னாங்க? மனமது செம்மையான மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனதை பக்குவப்படுத்த மன செம்மை மனதான் சொன்னாங்க எல்லா மதமும். இன்னைக்கு மந்திரம் இருக்கிறதுல மன அமைதி இல்லை, ஆலயம் இருக்கிறதோட ஆன்ம லயமாகல. மூணாவது தியானம் சரியை கிரியை யோகம். யோகம்னா ஒன்றுதல், பொருந்துதல், உயர்த்துதல். குண்டலி யோகனை இணைத்தல் தான் சரிய கிரி யோகம்னாங்க. அதான் உயிர் தியானம், உருவ தியானம், மந்திர தியானம், மனோ தியானம், அல்லது கருதவம், உயிர் தவம், ஆத்ம தவம். அதான் சொல்லிக் கொடுக்கிறோம். சாதாரண விஷயம் அல்ல. தொட்டு காட்ட பழக்கம் சுட்டு போடல் வராது. தொட்டு காட்ட பழக்கம் சுட்டு போடல் வராது. குறிப்பா இருந்து பாருங்க. ஆனா இந்து மதத்தை புட்டு வைக்கிறது மத சின்னம் அல்ல. இஸ்லாமிய தலை தொட்டு வணங்குவது மத சின்னம் அல்ல. கிறிஸ்துவ யானை சிலை போடுவது மத சின்னம் அல்ல. எல்லா மகான்களும் பிட்டு தொட்ட வைத்தார்கள். நீங்க எதுலையுமே இல்லாதனால இவ்வளவு சண்டை சத்திரங்கள் குழப்பம் அல்ல அத்தனையும். அதான் பாடுற உடைகள் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரை உள்ள பெறணும். அப்ப பிரம்மச்சரியம் என்பது மனப்பயிற்சியிலிருந்து, உடற்பயிற்சியிலிருந்து, அறிவு பயிற்சியிலிருந்து, வாழ்க்கை பயிற்சியிலிருந்து, வில்வித்த வாழ்வத்தை எல்லாம் கத்துக்கிட்டு வர்றதுதான் தொழில்நுட்ப கல்வி. அது வரைக்கும் மொட்டையை வச்சிருப்பாங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க மொட்டை வச்சிருப்பாங்க, தலை பார்ப்பாங்க. மொட்டை பையன் நீ வந்து சொல்லாத. அப்புறம் குடிமை சுட்டுவாங்க. அதான் குடிமி, பெரிய குடிமியாம்பாங்க. அவன் மடத்துல வரும்போது தான் போய் பூங்கோட்டத்துக்கு அந்த கிணத்து மேட்ல இருந்து இப்ப மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர்றாங்க இல்லைங்களா, அந்த படை பக்கத்தை வச்சிருக்கிறாங்க. பொண்ணை கொடுக்கறது, பொருளை கொடுத்து அதை கட்டி கொடுக்குற பிள்ளை நல்லா வச்சிருப்பாங்க. அதான் இளமனுடைய இல்லறம், கிரகஸ்தம், பெரிய கிரத்தனாங்கிறமில்ல. அப்ப இளமனோடு தான் முடிக்காம நீ எங்க போய் கிரகத்துக்கு போறது? அப்ப விபத்து தான் நடக்கும். அவளை பிள்ளைகளுக்கு முதல்ல வாழ்க்கைகளை சொல்லிக் கொடுங்க. நீ ஒண்ணு வேணா மன விளக்கு, அதுக்காக ஆசிரியர் தயாரா இருக்கிறாங்க, சேவை செய்யவே இருக்கிறாங்க. அன்னாரும் தொண்டர்கள் கொஞ்சம் ஒண்ணுங்க. அப்போ கிரகஸ்தம் எப்ப இளமை நோன்பு முறையா முடிச்சுதான் கிரகத்துக்கு வரணும். கிரகத்துக்கு வந்துட்டா அப்படியே கிரகத்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிட்டு வனத்துக்கு போவாங்க. ஏன்னா ஆசிரமம் எல்லாம் வெளியில இருந்தது. இந்த குடும்ப வாழ்க்கையில செய்யற அளவுக்கு அப்ப எளிமையாக தியானம் இல்லை. அப்பெல்லாம் வேதாந்தி மகிழ்ச்சி போன்ற மகான்கள் இல்லை, கடுமையான தவம் இருக்கும். 12 வருஷம் தவம் பண்ணவங்களா இருந்தது குண்டலினம் பெறதுக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம இல்லறத்தில் இருந்து கொண்டு, தொழில் இருந்து கொண்டு, கல்லாதவர்கள், கற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், வாரி கருப்பு உலகம் ஒன்றே என்று அழைக்கிறோம். இன்னைக்கு நீங்க வனப்பறது தனியா போக வேண்டாம். இல்லை, திருமணத்துக்கு முன்னாலேயே இதை கொடுத்துடணும். இந்த கல்வியோட அந்த கல்வியும் கொடுத்துடணும். மனக்கல்வி, உடற்கல்வி, உயிர்கல்வியும் கொடுத்துடணும். நம்மளும் அவளோடு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறப்பாக இருப்பார்கள், மேலாண்மையோடு இருப்பார்கள், தலைமை பண்பில் இருப்பார்கள், சமுதாய அக்கறையோடு இருப்பார்கள், உதவி ஒத்து வாழ்வார்கள். அப்போ என்னது மூணாவது என்ன வருது? வனப்பரசு போக வேண்டாம் இருந்துக்கிறோம். சன்னியாசனா விட்டு போறதில்ல. திருமணம் பண்ணி வச்சுட்டுமா வந்து கேட்டாங்களா, சரிப்பா இது இப்படி இருந்தா பரவாயில்ல நினைக்கிறேன்பா, சரிப்பா இல்லப்பா இப்படி, சரிப்பா போய் செஞ்சுட்டு வா, எனக்கு அனுபவத்தை சொல்றோம் பரவாயில்ல அப்படின்னு நம்ம தனி தாவரமால் எதையும் ஆட்சி பண்ணக்கூடாது. சரியா? ஒரு கலெக்டர் ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கலெக்டர் ஆட்சி பண்ண எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கணும். எப்படி சன்னியாசகர் எப்படின்னா ஒரு பெரிய மாவட்ட ஆட்சியாளர் தான், பெரிய அமைச்சர் தான், அது பிரதமர் கூட இருக்கலாம். அவர் பதவி காலம் முடிஞ்ச உடனே அங்க போன உடனே அது பியூனுக்கு சொல்லிட்டு போடுவாரு, கேட்பாரு, உள்ள போலாமாப்பா, வாங்க சார் வாங்க சார் உள்ள வாங்க சார் அப்படி கூப்பிடுறாங்க. அது மாதிரி இருக்கணும். அதை விட்டு அங்க போய் நீங்க அப்ப அந்த கலெக்டர் வேலை முடிஞ்ச பிற்பாடு
அதிகாரம் பண்ணீங்கன்னா நடக்காது. அங்கதான் பிரச்சனை. கொஞ்ச காரம் எச்சா போனாவே கடலக்காயில தண்ணி வரும். கொஞ்ச காரம் எச்சா போனாவே கடலக்காயில தண்ணி வரும். இந்த அதிகாரம் எப்படி இருக்கும்? நமக்கு எதுக்கு அதிகாரம்? நமக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறார். எல்லாருக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்கிறார் இல்லையா? நமக்கு இது கொண்டு வரல. யார் இதற்கெல்லாம் அதிகாரி? தரையில் தண்ணீர் விழுந்தவுடன் விதையை முளைப்பது யாரால? கண்ணுக்கு தெரியாத சிசுவையெல்லாம் கருவி வைப்பது யார் வேலை? எத்தனை மீன்கள், எத்தனை மிருகங்கள், எத்தனை பூச்சிகள், என்ன துளையா செடி கொடிகள் எல்லாவற்றையும் எண்ணுங்கள். எல்லாம் தரத்தக்க ஒரு கர்த்தா இருப்பது மெய். ஒரு கர்த்தா இருக்கிறார். நம்ம கர்த்தா இல்ல. ஒரு கர்த்தா இருப்பது மெய். அல்லாஹ் என்பார் சில பேர்கள். ஒரு இஸ்லாமியா பிறந்தா அல்லான்னு சொல்லுவேன், தப்பு கிடையாது. அறநெறி என்பார் சில பேர்கள். நான் இந்துவா பிறந்திருந்தா அறநெறி என்று சொல்லுவேன். கிறிஸ்துவனாக பிறந்ததா வல்லாயவன் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்பார் சில பேர்கள். அல்லது மூணில் நம்பிக்கை இல்லாத சொல்லால் விளங்கா சூனியம் என்பார் சில பேர்கள். சொல்ல முடியாத ஒரு சக்தி பார். சொல்லால் விளங்கா சூனியம் என்பார் சொல்லார். எல்லாம் இப்படி பல பேசும். ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். மெய்ப்பொருள், மெய் உணர்வு, மெய் ஞானம், பிரம்மஞானம். எல்லாம் இப்படி பல பேசும். ஏதோ ஒரு பொருள் இருப்பது மெய். எந்தப்படியால் அவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? எந்தப்படியால் அவரதனை எப்படி தொழுதால் நமக்கென்ன? நெஞ்சு பாருங்க. அந்த பொருளை நாம் தினமும் என்ன சொல்ற? அந்த பொருளை நாம் தவமயத்திலேயோ அறித்திருக்கோவில்லையோ அந்த பொருளை நாம் தினமும் அனைவரும் ஒன்றாய் குலைவிடுவோம். உயிர் உணர்வோ, உயிர் ஊட்டுவோ. அந்த பொருளை நாம் தினமும் அனைவரும் ஒன்றாய் குலைவிடுவோம். நிந்திப்போம், வணங்கிடுவோம், வாழ்வோம், சுகமாய் வாழ்ந்துடுவோம். யாரு என்ன சொன்னா என்ன பாவம்? தண்ணின்னு சொல்லட்டும், வாட்டர் சொல்லட்டும், பானின்னு சொல்லட்டும், சண்டை போடக்கூடாது. ஒரு பொருளை, ஒரு நாம ஒருவரும் இல்லாத மெய்ப்பொருளை எல்லாம் கூப்பிடலாம். ஆனா அதைத்தான் அடுத்த மிக தெளிவாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லி இந்த நல்ல நாள்ல கண்டிப்பா ஒவ்வொரு ஆன்மா விடுதலை அடைய முடியும். எப்படி? கண்டிப்பா ஆகன சாந்தி துரியம் துரியாதம் செய்து ஐம்புணங்கள் அமைதி பெற்று ஆறுகுணம் சீரானால் தெளிவா இருக்க முடியும். உங்களை பார்ப்போர்லாம் உயர்வார்கள், உங்க பேச்சு கேட்பார்லாம் உயர்வார் என்று சொல்லி நல்ல நல்ல ஆழியார் திருமணிலிருந்து அருத்தந்தையினுடைய அடிச்சுவற்றிலிருந்து நாம் சிந்தனை கொஞ்சம் சிந்தித்திருக்கிறோம். இதை ஒட்டி சிந்திப்போம், சிந்திக்கிட்டே இருக்கணும். இந்த சிந்தனையோடு மற்றவர்களை சிந்திக்க வைப்போம். அனைவரும் ஒன்றாக நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அனைவருக்கு நன்றி. வாழ்க வளமுடன். தற்பொழுது அன்பர்களின் கேள்வி கேட்க விரும்பும் நேரம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசி தாங்களே அன்பு செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக பிரதாப்பன் ஐயா, நீங்க உங்களுடைய கேள்வியில கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஏதோ மீட்டிங்ல இருக்காருங்கய்யா, அதனால கேள்வி கேளுங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேங்க. சென்னையில இருந்து பேசுறேங்கம்மா. சொல்லுங்க. இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றிங்க ஐயா. பாபா, நான் வந்து இந்த என்ன கிராமிய சேவை திட்டம் மூலமா பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிட்டேன் நானு. சரிங்க. என்னால முடிஞ்ச வரைக்கும் சில இந்த அகத்தாய்வு பண்ணிட்டு வரேன். அதே சமயம் வேற வீட்டுல மிஸ்ஸஸ் சொன்னாலும் சரி, வேற யாராவது சொன்னாலும் சரி, நான் கொஞ்சம் நார்மலா இருந்துட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் அந்த நேரத்துல அமைதியா இருந்தாலும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுல ஒரு முழுமையா அது வந்து இப்ப ஒரு கூலா ஆகாத மாதிரி கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ள சங்கடங்கள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எதிர்மறை எண்ணங்கள் இப்போ ஏதாவது மாதிரி மனசு வருத்தப்படுற மாதிரி வந்துட்டு இருக்கு. ஒண்ணு அது ஃபர்ஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை வளர்ப்பு ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள்னால எங்களால குழந்தை பிறையில முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். இந்த அந்த மாதிரி நீங்க சொல்லும் போது எனக்கு மனசு ஒரு வருத்தமா இருக்கு. எங்களுக்கு வந்து தத்தெடுக்கிறதுல வேற வழி இல்லை. அவங்ககிட்ட பேசினேன், சொன்னேன். என்ன திடீர்னு கேட்டாங்க, இப்படியே தான் கஷ்டமா இருக்கும், அதனால வந்து
பத்தி பொறுமையா பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ம். இருந்தாலும் இதை பத்தி யாராவது சொன்னாலோ இதெல்லாம் குழந்தைக்கு தினமும் வந்தாலே எனக்கு இது மாதிரி கஷ்டமாயிடுது. ஸோ இந்த 2 விஷயத்திலேயே கிளியர் பண்றது எப்படி, என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு வழி வேணும். ஒரு சொல்யூஷன் வேணுமா? வாழ்க்கை வளமுடன்யா. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேங்கய்யா. முதல் கேள்வி நீங்க கேட்டதுக்கு வந்து இந்த பயிற்சியில நான் எடுத்திருக்கேன், பிரம்ம ஞானமும் போயிருக்கேன். ஆனாலும் எனக்கு மறுபடியும் அந்த ஒரு இதுல போய் நான் மாட்டிக்கிறேன்னு சொல்றீங்க. அது வந்து பயிற்சி இப்பதான் நீங்க எடுத்திருக்கீங்க. 20 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் எடுத்தவங்க எல்லாமே இந்த பிரச்சனையில் கொஞ்சம் தவிச்சுட்டு தான் இருக்காங்க. பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நீங்க மன்றத்தோடு தொடர்பு கொண்டு அப்பப்ப நடக்கக்கூடிய பயிற்சிகளை கலந்துக்கதான் உங்களுக்கு ஆழ்மனதுல பதிந்துதான் இதெல்லாம் நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு வருஷம் கத்துக்கிட்டேன் 2 வருஷம் கத்துக்கிட்டேன் போதெல்லாம் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் சாத்தியம் இல்லைதான். அதனால நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? நம்ம மாயை நம்மள தெளிவுபடுத்தாம இருக்கிறதுக்கு நிறைய எவ்வளவு போராட்டங்களை கொடுக்கும். ஆணவம் கண்மம் இருக்கு இல்லைங்களா? அந்த மாயில இருந்து நம்ம கொஞ்சம் தப்பிக்கிறது இந்த மாதிரி ஒண்ணு துன்பத்தை கொடுத்து நம்மள படுக்க வச்சிரும், இல்ல இன்பத்தை கொடுத்து ஒரே ஆணவத்தை கொண்டு வந்துரும். சோ அது நம்ம சரியா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு தான் இந்த பயிற்சிகள். தொடர்ந்து டெய்லி செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதுல சக்சஸ் ஆகலாம். சரிங்கம்மா. ரெண்டாவது விஷயம் வந்து அது வந்து கவலை ஒழித்தல்ல நம்மளுக்கு மகரிஷிய கொடுத்திருக்காரு. நம்மளால முடியறதுக்கு தான் நம்ம கவலைப்படணும். முடியாத விஷயத்துக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு அதுக்காக நம்ம உடலையும் மனதையும் வருத்திட்டு இருக்க கூடாதுன்றதுல நம்ம கவலை ஒழித்தல்ல ஏற்றுக்கொண்டு அதை வந்து அந்த கவலையில இருந்து வெளியில வரணும். நீங்க எடுத்த அந்த முயற்சி கரெக்டான முயற்சி தான். இருந்தாலும் இந்த ஃபேமிலி எல்லாரும் ஒத்துக்கிட்டு எடுக்கும் போதுதான் அவங்களுக்கு அது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். சரிங்கம்மா. அதை நீங்க கலந்துக்கிட்டு நீங்க அந்த ஆலோசனை எடுங்க. ஐயாவுடைய நம்பரையும் போடுறேன். நீங்க ஐயா கிட்டயும் நீங்க ஒரு ஆலோசனையும் கேட்டுக்கோங்க. போடுங்க, நம்பர் போடுங்க. ஓகே. வாழ்க. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. மிக்க நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக பஞ்சவர்ணம் சுந்தர்ராஜ் ஐயா, நீங்க ஐயா உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்க. ஐயா எதுவும் மீட்டிங்ல இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றேங்க. ஐயா உங்களுக்கு அட்மிட் கொடுத்தாச்சுங்க. ஹலோ, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சுசீலா நாராயணம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க. ஐயா கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆகுதுன்னு பேசுறதுக்கோசரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. இல்ல, நான் ஐயா வந்து ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருக்காரு. பரவாயில்லைங்கம்மா. திருமண நாள் கொண்டாடினாங்க 9ஆம் தேதி. தம்பதியர் இருக்கும் அருட்பேராற்ற கருணினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வார்களாக. அவர்கள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள். வாழ்க வளருமா. சொல்லிடுங்கம்மா நான் பேசுனேன்ட்டு. ஓகேங்கம்மா. வாழ்க வளமுடன். நான் நம்பர் சேட் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க ஐயா கிட்ட நேர்ல. சரிங்கம்மா. தேங்க்யூ. ஐயா கஷ்டம் தான், ஏன்னா ரொம்ப பிஸி ஷெட்யூல்ல இருக்காரு. பேசுவேன், போன்ல பேசுவேன். இப்ப ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதனால பேசுறதுக்கோசரம் அட்ரஸ் பண்ணேன். ஓகேங்க. வாழ்க வளம். வாழ்க வளம்மா. தேங்க்யூமா. அடுத்த அன்பராக உமையாளம்மா, நீங்க கேள்விகள் கேட்கலாமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. வாய்ப்புக்கு நன்றிம்மா. ஆமா, நான் ஐயம்லாம் எதுவும் இல்லைம்மா. ஐயா நல்லா சிறப்பா ஒரே சிறப்பா இருந்ததுமா. துறவுங்கிறது வேற எங்கேயும் போய் அந்த மலைக்கு இதுக்கெல்லாம் காட்டுக்கெல்லாம் போக வேணாம். வீட்டுல நம்ம ஒருத்தர் விட்டு கொடுக்குறது. புதித கல்யாணம் தம்பதிங்க எப்படி விட்டு கொடுக்குறாங்க, அப்புறம் குழந்தை பிறந்த பிறகு எப்படி விட்டு கொடுத்து அப்படி வாழ்றாங்க, அதுதான் துறவு அது அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பா ஐயா உரை சொன்னாங்கம்மா. அது சிறப்பா இருந்துச்சு. அதை ஐயா கிட்ட பகிர்ந்துக்கணும்னு எடுத்தேம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி இளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க.